8 தச நடுங்க 8 வச்சு வராரு. திரிசூலமிச வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழன் போல கால் நடந்து வராரு. மனுநீதி மன்னனுக்கு மறுபுறப்ப வராரு. சும்மா பேசிட்டு பின்னாடி ஆளுங்க வச்சு வேலை வாங்குற ஆள் கிடையாது விஜயகாந்த் சார். இறங்கி அவரே பண்ணுவார். உங்களோட வசதிக்கு உட்காந்த இடத்துல மற்றவங்கள்ட்ட வேலையை சொல்லிட்டு உட்காரலாம். அது இவர்கிட்ட கிடையாது. நைட்டு சாப்பிடாம எல்லா ஆர்டிஸ்டும் வராங்கன்னு சொன்ன உடனே ஒரு பஃபே சிஸ்டம் ரெடி பண்ணார் மணியாச்சி ஸ்டேஷன்ல. ஒரு நல்லவர் நான் சினிமால பார்த்ததும் கிடையாது, இனிமேல் பார்க்க போறதும் கிடையாது. இது கண்ணன் இல்லை அம்மா என்று one of the finest human beings. நான் யாரு பொய்யால நான் யாரு. நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அப்படிங்களாங்க அப்படின்னு இப்படிதான் பேசணுமாங்க. அது எனக்கு சொல்லி கொடுங்க. விஜயகாந்துக்கு முடியாது. நான் ராஜா எங்கேயும் நான் ராஜா. இல்லேன்னு வரவங்களுக்கு இல்லேன்னு சொல்லிடாதீங்க. மொத்த கலெக்டர் 30 பேர், முனிசிப் கோர்ட் 409, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் 30. துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. சத்தம் போட்டு பேசாத, இது தர்மாவோட கோர்ட். மன்னிக்கணும். தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை என்னையா காசு 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 பணம் நடப்புவாங்க. நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போய் போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கிறா. காசு கிடையாது ஒண்ணு. லேடிஸ்க்கெல்லாம் யார் சார் பட்னினாக்க சோறு போடுவாங்க? யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? கேப்டன் சார் வந்து அங்க சாப்பாடு போட்டுட்டு அந்த சாப்பாடு சாப்பிடும்போது எனக்கு கடவுளை பார்த்த மாதிரியே இருந்தது. ஒரு அன்பு, என்ன ஒரு கவனிப்பு, அன்னதானம் தானன்ற மாதிரியான சாப்பாடு எனக்கு கிடைக்கல சார். அவ்வளவு மரியாதையான சாப்பாடு கொடுத்தாங்க. மத்தவங்களை பார்க்க வச்சு நான் மட்டும் சாப்பிட்டதே இல்ல. இந்தாங்க. முகத்துல பொய்யே இருக்காத ஒரே நடிகர் ஜெயா. பொய்யே பிரச்சனை வந்துடும். இது எது வந்தாலும் இதில் அங்கே 1000 பேர் அந்த அட்மாஸ்பியரில் நின்னாலும் இறங்கி போய் நின்று உள்ள பூந்த கும்பல்களை பூந்து அடிக்கிற முதலாளி இவர் தான். கோபம் வந்தால் நாக்கு முடிச்சிடும். கோவம் வந்தால் உடனே வெளியே காமிச்சிருவாரு. டப்புன்னு பேசிடுவாரு. நாக்கு மடிக்கிறது பதிலாக அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இந்த நாக்க துருத்தனா பாருங்க. ஒரு 1000 பேர் இருக்காங்க, நம்ம தனியாக போகிறோம்ன்ற எண்ணமே இருக்காது. அந்த இடத்துல விட்டா டேபிள் மேலே ஏறி போய் அவனாச்சு. நாமட்டும் உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு டம்ளர்ல கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு டக்குன்னு போய்கிட்டே இருப்பேன் நான். எனக்கு பெரிய வசதியா படுக்கையில படுக்கணும் போகணும் அப்படிங்கிறலாம் எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. போடுறது தேவையில்லை. லைஃப்லேயே பிராண்டே போட்டுருந்தேன். லைஃப்ல 5-ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டதில்ல கடைசி வரைக்கும். நான் இப்போ தரையில் படுக்க சொன்னா வாடு நல்லா படுத்துங்குவோம். இப்படி ஒரு அன்னதானம் பண்ணவன், இப்படி ஒரு தர்மம் பண்ணவர். கைகள் கட்டி பார்க்கிறாய், வாழ்க்கையின் காரணம் என்னை விட்டு போகுதோ. திரும்பி வா, எழுந்து வா, திரும்பி வா, எழுந்து வா, எழுந்து வா. சத்தியம் பாரியா சாரே, நீங்க ரியல் கேப்டன் சாரே.